ஹலோ நண்பர்களே, 8வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த காட்டுக்குள்ள போறக்கு முடிவெடுத்துட்டானாட்டிருக்கு. அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் காரங்க வரான். காலனிலிருந்து வந்த அத்தனை பேத்தையும் ஒரே இடத்துல தங்க வைக்க முடியாது. அதனால இப்ப டவுன்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் 2-3 பேத்த ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். சில பேத்த கிளினிக்ல தங்க வச்சிருக்கேன். இன்னும் 2-3 பேர் என் கூட என் வீட்டுல தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பும் போது அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, நீங்க இப்ப எங்கேயும் போக கூடாது, இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க தேவை, உங்களால மட்டும்தான் இவங்களை ஒழுங்கா கட்டுப்பாடா வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இத கேட்கும் போது ஹீரோக்கே கோவம் வந்துருது. இங்க இறந்து போனான்ல ஃபாதர், இவன் ஒரு காலத்துல என் உயிரை காப்பாத்தினவன்டா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பத்திரமா இந்த டவுனை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டான். அட்லீஸ்ட் அவன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் முயற்சியாவது பண்ணணும். அதனால என்னோட பொசிஷன்ல இருந்து நீ இந்த மக்களை பத்திரமா பாத்துக்கோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பயபுள்ள ஸ்ட்ரெயிட்டா சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா ஆல்ரெடி ஃபாதர் சாராவை அங்கதான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இவனை பார்க்கும்போது சாராக்கும் லைட்டா ஷாக் ஆகுது. அங்க சீன் கட் ஆகி ஹீரோ எப்படி இந்த டவுனுக்கு வந்தான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மேத்யூவோட ஃபேமிலி ஒரு டூருக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் ஹீரோ, அவனோட ஒய்ஃப், அவனோட பையன் 3 பேருமே ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பி வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன். அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை ஒரு போட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான். சோ அது சம்பந்தமான பாட்டை போட்ட ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இத புரிஞ்சுக்கிட்ட அவன் ஒய்ஃப் இருந்துட்டு, இப்ப இருக்கிற நிலைமைக்கு போட்டெல்லாம் வாங்க முடியாது, வேணா துடுப்பு மட்டும் வாங்கி தரேன், நீயா நீந்தி பழகிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கா. இவனோட ஆசை அவன் ஒய்ஃபுக்கு தெரியாமையா இருக்கும். அவளும் கொஞ்சம் இதை புடிச்சுக்கோங்க அப்படின்னு கையில ஒரு கீச்செயின் கொடுக்குறான். ஆக்சுவலா இந்த கீச்செயின் தான் அடிக்கடி ஹீரோ எடுத்து பார்த்துட்டே இருப்பான். இத பார்க்கும் போதே தெரியுது இது போட்டோட சாவி அப்படின்னு. ஹீரோக்கு கிஃப்ட் பண்றதுக்காக அவன் ஒய்ஃப் ஒரு போட்டையே வாங்கியிருக்கா. இதுல அவனுக்கு சரியான சந்தோஷமாகுது. இந்த மாதிரி சந்தோஷமா குடும்பத்தோட வந்துட்டு இருக்கும் போதுதான் நடு ரோட்ல அந்த பெரிய மரம் உளுந்து கிடக்கிறத பாக்குறான். அங்க சீன் கட் ஆகுது. பிரசன்ட்ல சாரா கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோ. அப்ப சாரா ஃபாதரை பத்தி விசாரிக்கும் போதுதான் மான்ஸ்டர்ஸ் காலனி ஹவுஸ்குள்ள பூந்தது, அங்க நிறைய பேர் இறந்து போனது, காலனிக்காரங்களை டவுன்ல சேஃப் பண்ணும்போது ஃபாதர் இறந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ சாரா கிட்ட சொல்லிடுறான். இத கேட்கும் போது சாரா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. கடுப்புல இருந்த ஹீரோ கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒழுங்கா நடக்கிற வேலையை மட்டும் பாரு, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, இப்ப நீ உயிரோடு இருக்கிறது காரணமே ஃபாதர் தான், உன்னால மட்டும்தான் எங்க எல்லாத்தையும் இந்த டவுன்ல இருந்து வெளியே கூட்டு போகணும்னு ஃபாதர் நம்பினாரு, அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன், அதனால இந்த வழியில நேரா நடக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அதே டைம்ல ஜேடு இன்னும் அந்த போட்டோவை வச்சுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் காரன் அவன் வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக ஒரு 3 பேர்த்த கூப்பிட்டு வரான். ஜேடுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் விக்டரை பத்தி விசாரிக்கும் போது அந்த லேடி இருந்துட்டு, நேத்து நைட்டு மேத்யூவோட பொண்ணு கூட அந்த காட்டுக்குள்ள போறத நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அதே டைம்ல மேத்யூவோட பொண்ணு இருந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, நேத்து நைட்டு எல்லாரும் சத்தம் போடும் போது நான் விக்டரோட ரூம்ல தான் இருந்தேன், அதுக்கப்புறம் விண்டோ வழியில நாங்க 2 பேரும் கீழே இறங்கணும், விக்டர் தான் என்னை ஃபாரஸ்ட்குள்ள கூட்டு போனா, அங்க இருக்கிற ஒரு மரத்துக்குள்ள என்னை போக சொல்லிட்டு அது தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னான்னு சொல்றா. பட் மேத்யூவுக்கு என்னன்னு புரியல. ஆனா அதுக்கப்புறம் நடந்த எந்த விஷயமும் எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல, மரத்துக்குள்ள போன நானு எப்படி அந்த பேஸ்மெண்ட் வழியில வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு இருந்த மேத்யூவோட பையன், அந்த மரத்தோட பேரு தான் மந்திர மரம், நான் ஆல்ரெடி விக்டர் கூட போய் அதை பார்த்திருக்கேன், அந்த மரத்துக்குள்ள போயிட்டோம்னா எந்த இடத்துல இருந்து வேணா வெளியே வரலாம், உன்னோட நல்ல நேரம் நீ இங்க வந்திருக்க அப்படின்னு இந்த பையன் சொல்லும் போதே அந்த பொண்ணுக்கு இன்னும் பயமாயிருது. அங்கிருந்து அழுதுகிட்டே போக ஆரம்பிக்கிறா. அவளோட அம்மா தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வர ஜேடு, விக்டரை பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது அவ இன்னும் பயந்துடுறா. அப்ப மேத்யூ தான் ஜேட புடிச்சு தரதரான்னு வெளியே இழுத்துட்டு வந்து, இதுக்கு மேல என் பொண்ணு கிட்ட பேசுறவளை வச்சுக்காது அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா ஜேட் இருந்துட்டு, லூசு பையலை நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, நான் ரெகுலரா ஒரு சிம்பிள் இங்க பார்த்துட்டே இருக்கேன், அது இந்த புக்லயும் இருக்கு, இந்த புக்கை அனலைஸ் பண்ணும் போதுதான் எனக்கு இந்த போட்டோ கிடைச்சது அப்படின்னு சொல்ல வரான். ஆனா மேத்யூ இருந்த கோவத்துல அது 2ஐயும் தள்ளி விட்டுறாரு. ஆனா ஜேடுக்கு நல்லாவே புரியுது அந்த பொண்ணு பயந்து இருக்கிறதுனால அப்பாவா இவன் கோவப்பட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப மேத்யூவும் சமாதானம் ஆயிட்டு, அன்னைக்கு டவர் வைக்கணும்னு சொல்லி என்னை மரத்துல ஏத்தி விட்டுட்டு நீ பாட்டுக்கு சைக்கோ மாதிரி ஓடிட்ட அப்படின்னு திட்டும் போது இவனும் நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறான். ஏன்னா அன்னைக்கு நடந்தது என்னன்னு இவனுக்கே தெரியாது. அப்பதான் மேத்யூ இருந்துட்டு, அன்னைக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சா, நான் இன்னும் ஃபுல்லா சிக்னல் கிடைக்கல, அது கிடைக்கணும்னா நம்ம இன்னும் ஹைட்டான இடத்துல டவர் வைக்கணும் அப்படிங்கிற அவனோட ஐடியாவை ஜேடு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி பாஸ்ட்ல ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க.
அந்த மரம் விழுந்தனால இவங்களும் டேக் டைவர்ஷன் எடுத்து அந்த வில்லேஜ்குள்ளதான் வந்திருக்காங்க. அப்ப இவங்க என்ட்ரு ஆகும் போதே அங்க இருக்கிற ஒரு உட்டன் பில்டிங்ல எங்களை காப்பாத்துங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. இத பார்க்கும் போது இவங்களுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. அப்ப கரெக்டா இவங்க காருக்கு முன்னாடி ஃபாதர் வந்து நிக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஃபாதரை மீட் பண்ணது. யோசிச்சு பாருங்க, ஊருக்குள்ள ஆளே இல்லாம திடீர்னு ஒருத்தன் இப்படி வந்து காருக்கு முன்னாடி நின்னா என்ன ஆகும்? ஹீரோவோட ஒய்ஃப் ரொம்ப பயந்துடுறாங்க. அப்ப ஃபாதர் இருந்துட்டு, நான் சொல்ற விஷயத்த நீங்க நம்ப போறது கிடையாது, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டைம் இல்ல, இருட்டிட்டு வருது, தயவு செஞ்சு உயிரோடு இருக்கணும்னா என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. பயந்து போன ஹீரோவோட ஒய்ஃப் கன்னை எடுத்துடுறாங்க. ஃபாதர் இருந்துட்டு, உங்க சேஃப்டிக்கு கன்னையும் கூட வச்சுக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு என் கூட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர்ஸ் கத்தற சத்தம் கேக்குது. ஹீரோல இருந்து எல்லாருமே பம்பிடுறாங்க. என்னடா அது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அது பேரு தாங்க சாவு, நம்மளை பார்த்துதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது. அதனால வேற வழி இல்லாம இவங்க எல்லாருமே இப்ப ஃபாதர் கூட ஒரு பேஸ்மெண்ட்ல வந்து இருக்காங்க. அதே பேஸ்மெண்ட்ல தான் டோனாவும் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்துல அந்த மந்திர கல்லெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கலையாட்டிருக்கு. சோ இவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்ல தான் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அப்ப டோனா இருந்துட்டு ஹீரோவோட ஒய்ஃபை பார்த்து, அந்த கன்னெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, வேணும்னா நம்மளை மாத்தி மாத்தி சுட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு ஹேருக்கும் மதிக்காது கன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வெளியே கண்ணா பின்னான்னு சத்தம் கேக்குது. இவங்கெல்லாம் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஃபாதர் இருந்துட்டு, எனக்கு புரியுது, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கும், ஆனா எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க சீன் கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோவோட பையனுக்கும் காலனி ஹவுஸ்ல இருந்து வந்த நிறைய பேத்துக்கும் கிறிஸ்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர அசிஸ்டன்ட் காரன் கிறிஸ்டி கிட்ட ஏதோ புக் வாங்கிட்டு போயிருப்பான், அது திருப்பி கொடுக்க தான் வந்திருக்கான். அவளும் அதை வாங்கிட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு இவனுக்கு ஒரு கிஸ்ஸ போட்டுறா. இவனுக்கு தான் அவன் மேல ஒரு கிரஷ் ஆச்சே, அதனால இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பயப்புள்ள வெக்கப்பட்டுட்டே அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மேத்யூவும் ஜேடும் காலனி ஹவுஸுக்கு வராங்க. டோனா தான் பாவம் அந்த மான்ஸ்டர்ஸ் கொன்னு மிச்ச மீதி போட்டு போன கை காலெல்லாம் ஒன்னு சேர்த்திட்டு இருக்கா அடக்கம் பண்றதுக்காக. அப்ப மேத்யூ வந்துட்டு அவன் டவர் வைக்கிற ஐடியாவை பத்தி டோனா கிட்ட சொல்றான். இந்த டவுன்லயே காலனி ஹவுஸ் தான் ரொம்ப ஹைட்டான பில்டிங், இதுக்கு மேல நம்ம டவர் வச்சோம்னா சீக்கிரம் பிராட்காஸ்ட் ஆகும், அந்த சிக்னலை யூஸ் பண்ணி யாராவது நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டோனாவும் ஒத்துக்கிறான். என்னடா கேட்டோன்னே ஒத்துக்கிட்டான்னு மேத்யூக்கே ஷாக் ஆகுது. அப்ப டோனா இருந்துட்டு, நேத்து நைட் இந்த வீட்டுல 14 பேர்த்து அந்த மான்ஸ்டர்ஸ் கருணையே இல்லாம கொன்னுட்டு போயிருக்கு, இதுல இருந்து உயிர் பொழைச்சவங்க எல்லாம் இப்ப டவுன்ல போய் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க எல்லாம் மறுபடியும் வருவாங்கன்னு எனக்கு தோணல, அட்லீஸ்ட் உங்களுக்காவது இந்த வீடு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. சோ ஹீரோவும் சாராவை அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன உட்டன் பில்டிங் மாதிரி இருக்கு அங்க கூப்பிட்டு வரான். நான் வர வரைக்கும் எங்கேயுமே போகாம இந்த பில்டிங்குள்ளேயே இரு, டவுனுக்குள்ள எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு இருட்டாகிறக்குள்ளே நான் வந்துருவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளம்பலான்னு சொல்லும் போது சாராக்கு என்ன சொல்றான்னு புரியல. வேற வழி இல்லமா, காட்டுக்குள்ள போய் ஏதாவது வழி கிடைக்குதான்னு நம்ம தான் பார்த்தாகணும், ஃபாதர் உன்னாலதான் முடியும் நம்பினாரு, அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ஹேண்ட் கேஃப் எடுக்கும் போது சாரா இருந்துட்டு, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேல தப்பிச்சு போய் நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல, நீ கவலைப்படாம போ, நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறா. அங்க கட் பண்ணி இப்ப பாஸ்ட்ல காட்டுறாங்க. இவங்க ஒளிஞ்சிருந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இப்பதான் ஹீரோ வெளியே வரான். பார்த்தா ஊருக்குள்ள நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. இத பாக்குற ஹீரோவோட ஒய்ஃபும் பையன் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சாதாரணமா செத்து கிடந்தா பரவாயில்ல, கனக்கொடூரத்துக்கு கொண்டுட்டு போயிருக்கு. ஃபாதர் இருந்துட்டு, இங்க பேச வேண்டாம், வாங்க நம்ம டைனர்ல போய் சாப்பிட்டுட்டே பேசுவோம் அப்படின்னு ஹீரோவோட ஃபேமிலி கூப்பிட்டு வந்து ஃபாதரும் டோனாவும் நடக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவங்க வாழ்றதே அந்த நைட்டை கடக்கறதுக்காக மட்டும்தான், மற்றபடி இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒற்றுமையோ எதுவுமே கிடையாது, இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் மிலிட்டரிக்காரனாச்சே, அதனால ஹீரோ தான் புதுசா ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்றான். யார் யார்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருந்தாலும் எல்லாரும் இந்த டைனருக்கு கொண்டு வந்து கொடுங்க, இங்கிருந்து எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம், அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல நம்ம தங்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரிஸ்கான வேலை, சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தங்கறதுக்கு உண்டான வசதியையும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. அங்க கட் பண்ணி பிரசன்ட்ல மேத்யூவோட பையனை காட்டுறாங்க. பயமுள்ள சில டிராயிங்ஸை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல தான் மேத்யூவோட ஒய்ஃபும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு, இன்னுமே அப்பாவை டைவர்ஸ் பண்றதுல உறுதியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு இப்பதான் நடந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்டயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு 3ஆவதா தாமஸ்னு ஒரு பையன் இருந்திருக்கான். இந்த பொண்ணும் அவளோட பிரதரும் அவங்க ரூம்ல இருக்கும் போது மேத்யூவும் அவனோட ஒய்ஃபும் தான் இந்த குழந்தையோட கிச்சன்ல இருந்திருக்காங்க.
அப்ப இந்த குழந்தை பாத்ரூம் போயிடுச்சுன்னு டைப்பர் எடுக்கிறதுக்காக மேத்யூவோட ஒய்ஃப் அங்கிருந்து நகர்ந்திருக்காங்க. அதே சமயத்துல ஒரு போன் ரிங் ஆயிருக்கு. அந்த காலை பிக் பண்றதுக்காக மேத்யூவும் போயிருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் அந்த குழந்தைய விட்டு 2 பேர் நகர்ந்திருக்காங்க. ஆனா அந்த டேபிள்ல இருந்து உருண்டு குழந்தை கீழே விழுந்து அந்த இடத்துலயே இறந்து போயிருக்கு. இந்த விஷயத்தை இவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, எனக்கு உங்க அப்பா மேல கோவம் இல்ல, நான் எப்பவுமே அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எப்பெல்லாம் போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குதோ அப்ப என்னை அறியாமலேயே உங்க அப்பா மேல எனக்கு ஒரு கோவம் வருது. இதனாலதான் நான் அவரை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற உண்மையை சொல்றா. இதை அவ பொண்ணும் புரிஞ்சுக்கிறா. அதே நேரத்தில் டைனருக்கு முன்னாடி இப்ப காலனில இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி நிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் காரனோட அம்மா யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கு. கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துடுறா. என்ன விஷயம்டான்னு பார்த்தா, இந்த டைனர்ல இருக்கிற ப்ரொவிஷன்ல சீக்கிரம் தீந்து போனா என்ன பண்றதுங்கிறக்காக இந்த காலையில இருந்து டவுனுக்கு இப்ப வந்தவனுக்குல அவன் பங்குக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ப்ரொவிஷன்ஸையும் அவங்க அள்ளிட்டு போகலான்னு பாக்குறாங்க. பட் ஹீரோ இருந்துட்டு, நீங்க யாருமே இதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், இங்க இருக்கிற ஃபுட்டு தீரவே தீராது, உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும், என் மேல நம்பிக்கை இருந்தா எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஆனா ஹீரோக்கு புரியுது எல்லாருமே பயத்துலதான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்பதான் இதுக்கு முன்னாடி ஹீரோ ஃபாதர் கிட்ட பேசின விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நீங்க நைட் ஆனா பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் காலையில யாராவது இந்த ஃபாரஸ்ட்குள்ள போய் பாத்திருக்கீங்களா, காலையில அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கான்னு கேட்கும் போது ஃபாதர் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இப்ப சாப்பிடுறக்கே தட்டுப்பாடு வர நிலைமையில் இருக்கிறதுனால நான் இந்த ஃபாரஸ்ட்குள்ள போய் பாக்குறேன், ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கலாம், ஏன் போகிறதுக்கு வழி கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றான். அத ஃபாதரும் ஒத்துக்கிறாரு. பிரசன்ட்ல ஹீரோவும் அவனோட போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட இருக்க பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நான் இப்பத்துக்கு காட்டுக்குள்ள போறது இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற பிரச்சனையை செட்டில் பண்றதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் கார கோவப்படுறான். ஃபர்ஸ்ட் நீ தான் காட்டுக்குள்ள போகணும்னு சொன்ன, அதுக்குண்டான வழியை கண்டுபிடிக்க முடியும் நம்பினேன், நீ போயிட்டு வர வரைக்கும் உன் இடத்துல இருந்து எல்லாத்தையும் என்னை பார்த்துக்க சொன்ன, இப்ப நான் அதுக்கு தயாராயிட்டேன், இப்ப நீ இங்க இருந்தா மட்டும் எதுவும் மாற போறது கிடையாது, அந்த மந்திர கல்லுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி நம்மளை அப்பத்துக்கு சேவ் பண்ணுமே தவிர வீட்டுக்கு போறக்கான வழி அது காட்டாது அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும் போது அங்க டோனாவும் வந்துடுறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் இருந்துட்டு, ஆல்ரெடி நேத்து காலனி ஹவுஸ்ல நிறைய பேத்த காவு வாங்கிருச்சு, இதுக்கப்புறமும் நீ எந்த முயற்சி பண்ணாம இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதுக்கு இந்த கன் எடுத்து நம்மளே சுட்டுக்கிட்டு செத்தரலாம், அதனால உன் முயற்சியை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க சீனை கட் பண்ணி இப்ப பாஸ்ட்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பப்ப ஹீரோவோட ஸ்டோரி நடுவுல வரும், எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ காட்டுக்குள்ள போறேன்னு சொன்ன ஹீரோ ஒரு ஆட்டுக்குட்டியோட வரான். இத பாக்குற ஃபாதருக்கு சர்ப்ரைஸ் ஆயிருது. ஆக்சுவலா ஒருத்தன் ஆட்டுக்குட்டியோட நிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் மேத்யூவோட பையன் கையில நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துருந்தோம். எங்கப்பா இந்த ஆடை கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, 1/2 மைல் தூரம் காட்டுக்குள்ள போனா இந்த ஆடு மட்டும் இல்ல சிக்கன் எல்லாம் இருக்கு, சீக்கிரம் வில்லேஜ்ல இருக்க நிறைய பேர்த்த கூப்பிடுங்க, கேதர் பண்ணி போனோம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம வாழ்வாதாரத்தை நம்மளே அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோவோட பையன் அங்க வந்து உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தனியா கூப்பிட்டு வரான். ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் பையன் இருந்துட்டு, ஒரு வாரமா நீ காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, அம்மாவோட நடவடிக்கையும் சரியில்லை, இதுக்கு மேல நீ காட்டுக்கு போகாம இருக்கிறது நல்லது, நம்மளை சுத்தி நடக்கிறது என்னன்னே நம்மளுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ ஒரு மிலிட்டரி மேன் அப்படிங்கிறதுனால, டே இதெல்லாம் அப்படி சாதாரணமா விடக்கூடாதுன்னா நம்மளுக்கு உண்டான ஆன்சரை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், நம்மளை சுத்தி பாரு, நிறைய மக்கள் பகல்ல நார்மலா தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது தான் புரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட பையன் இருந்துட்டு, நான் இவங்களை பத்தி சொல்லல, என்னோட அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நிறைய டைம் அவங்க நடு ரோட்ல நின்று எல்லாத்தையும் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரும் போது ஹீரோ அதை கண்டுக்காம, இன்னும் இருட்டாக இருக்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ளேயும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ காட்டுக்குள்ள போகும்போது ஹீரோ வள்ளி மறக்காம இருக்கிறதுக்காக அங்க இருக்கிற மரத்துல ஒரு மார்க் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் முன்னாடி ஒரு நாய் வந்து நிக்குது. ஹீரோக்கு செம சர்ப்ரைஸ் ஆயிருது. ஏன்னா இவன் வந்ததுல இருந்து இந்த வில்லேஜ்ல இவன் நாய் பார்க்கவே கிடையாது. அப்படின்னா இங்க யாரோ பக்கத்துல இருக்காங்க, யாருடா உன்னோட ஓனர் நாய் கிட்ட கேட்டா அது எங்க போய் பதில் சொல்ல போகுது. ஒரு வழியா நாயை இவன் பக்கத்துல வர சொல்றான். கிட்ட வரைக்கும் வந்த நாய் என்ன நினைச்சுன்னு தெரியல, அங்கிருந்து தலை வரைக்கும் ஓட ஆரம்பிக்குது. சரி இதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். ஹீரோ அந்த நாயை ஃபாலோ பண்ணி போறான். இவனும் காட்டுக்குள்ள அந்த நாய் போற டைரக்ஷன்லயே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த நாயை மிஸ் பண்ணிடுறான். சோ இப்பதான் இவனுக்கு புரியுது, மிஸ் பண்றது நாயை மட்டும் இல்ல வந்த வழியையும் தான். இவனுக்கு என்ன பண்றது, எந்த டைரக்ஷன்ல போறதுன்னே தெரியல. இவனும் கண்ணுக்கு தெரிஞ்ச வழியிலாம் போக ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட இருட்டிடுது. அந்த மான்ஸ்டர்ஸ் கத்துற சத்தமும் கேக்குது. பைபிள ரொம்பவே பயந்துடுறான். இவங்கிட்ட தான் கன் இருக்கே, அதை எடுத்து வச்சு எங்கேயாவது பதுங்கலான்னு பார்க்கும் போது அங்க குகா மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள உளுந்துடுறான் ஹீரோ. அந்த சமயத்துல கரெக்டா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் குகை முன்னாடி வந்து நிக்குது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எந்த மான்ஸ்டரும் அந்த குகைக்குள்ள வரல, திரும்பி போயிருதுங்க.
இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் அந்த குகையை சுத்தி பார்க்கும்போது அந்த மந்திரக்கல்ல பாக்குறான். குகையில 1 2 இல்லைங்க, நிறைய இருக்கு மந்திரக்கல்லு. அப்படின்னா இந்த வித்தியாசமான கல் இங்க இருந்தனாலதான் இந்த மான்ஸ்டர்ஸ் இந்த குகைக்குள்ள வரல அப்படிங்கிறது ஹீரோக்கு புரியுது. அங்க சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோ அவன் பையனை பாக்குறதுக்காக கிளினிக் வந்திருக்கான். அவன் பையன் தான் ஹீரோ கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே. சரி இவங்க 2 பேர் தனியா பேசிட்டுமேனு இவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபாத்திமா நகர்ந்து போயிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு அவன் பையன் கிட்ட, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு நான் காட்டுக்குள்ள போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். நான் திரும்பி வருவனா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. அதனால ஹீரோவும் அங்கிருந்து வெளியே வரும்போது கரெக்டா டோனா அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. சோ இத்தனை நாளா அவன் பையனை நல்லா பாத்துக்கிட்டதுக்காக ஹீரோ டோனா கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். ஆனா டோனா இருந்துட்டு, நீ காட்டுக்குள்ள போறது முக்கியம் இல்ல, சீக்கிரம் திரும்பி வந்துரு, உன்னை விட்டா நான் யார்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி அவனை அனுப்பி வைக்கிறா. நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபாத்திமாவும் ஹீரோட பையன்கிட்ட, நான் இது பேசலாமா கூடாதான்னு எனக்கு தெரியாது, ஆனா நடந்த விஷயத்துல உங்க அப்பா மேலையும் தப்பு இல்ல, உன் மேலையும் தப்பு இல்ல, எல்லா தப்பும் இந்த இடத்து மேல மட்டும்தான். அது உனக்கும் புரியும், உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நீ இப்ப மட்டும் உங்க அப்பா கிட்ட பேசுறத மறுத்துட்டீனா வாழ்க்கை ஃபுல்லா இதை நினைச்சு கவலைப்படுற சிச்சுவேஷன் கூட வரலாம். தயவு செஞ்சு போய் பேசு அப்படின்னு சொல்றா. அங்க கட் பண்ணி பாஸ்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ அந்த குகையில கிடைச்ச கல்லெல்லாம் இவன் ஷர்ட்ல பேக் பண்ணி எடுத்துட்டு ஊருக்குள்ள வரும்போது கன்னு ஷூட் பண்ற சவுண்டு கேக்குது. இவன் ரொம்ப பேனிக் ஆயிடுறான். பார்த்தா ஊருக்குள்ள ஹீரோவோட ஒய்ஃப் தான். கண்ணுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கண்டமேனிக்கு சுட்டு கொள்றாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கையில கொண்டு வந்த கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு இவனும் கன்னை எடுத்துட்டு வரான். வேற யாரோ ஷூட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்தா அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதே இவனோட ஒய்ஃப் தான். அப்ப ஹீரோவோட ஒய்ஃப் டோனாவை ஷூட் பண்ண பார்க்கும்போது டோனா இருந்துட்டு, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோட ஒய்ஃப் இருந்துட்டு, கவலைப்படாதீங்க, இது எதுவுமே நிஜம் கிடையாது, இதெல்லாம் ஒரு கனவு தான். இந்த கனவுல இருந்து நம்ம முழிக்கணும்னா இத பண்ணிதான் ஆகணும், கனவுல யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ளேயும் ஹீரோ வேற அங்க வந்துடுறான். நான் சொல்றத கேளுமா, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பையன் அவங்க அம்மா பேரை சொல்லி கத்திட்டு வரான். இவங்க அந்த பையனை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணும்போது ஹீரோ அவனோட பையனை காப்பாத்துறதுக்காக அவன் ஒய்ஃப அவனே சுட்டு கொன்னுறான். இப்படிதான் ஹீரோவோட ஒய்ஃப் இறந்திருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோ காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது பின்னாடியே வந்து அவன் பையன், நேத்து நைட்டு காலனி ஹவுஸ்ல என்னையும் ஃபாத்திமாவையும் காப்பாத்தினது அந்த மந்திர கல்லு தான், அதுக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அம்மாக்கு இப்படி நடந்தனால ரொம்ப வருஷமா உங்க மேல கோவத்துல இருந்துட்டேன், ஆனா உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறான். எதனால இவன் கோவத்துல தான் ஹீரோக்கும் புரியுது. ஹீரோவும் அவன் பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது கரெக்டா சாரா அங்கிருந்து வெளியே வரதை அவன் பாத்துறான். அவ்வளவுதான் பயபுலைக்கு கோவம் வந்துருது. இவ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா, இவளை உயிரோட விடாதீங்க, இவளை வெட்டுங்க சார் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ இருந்துட்டு, என்னை நம்பறினா நான் சொல்றத கேளு, நானும் சாராவும் தான் காட்டுக்குள்ள போக போறோம், எதா இருந்தாலும் நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடறான். டவுனுக்குள்ள அசிஸ்டன்ட்காரர் வந்துட்டு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்னா கேதர் பண்ணி நம்மளை காப்பாத்துறதுக்காக ஏதாவது வழி கிடைக்கணும் தான் ஹீரோ காட்டுக்குள்ள போயிருக்காரு. அவரு ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அப்ப டோனா இருந்துட்டு மேத்யூவோட அந்த டவர் வைக்கிற பிளான சொல்றாங்க. சோ மேத்யூவும் அந்த பிளானை பத்தி இந்த மக்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான். சோ இந்த டவர் வைக்கணும்னா நிறைய பொருள் தேவை, அதை விட மேன் பவர் அதிகமா தேவை அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற மக்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாரோட ஆசையுமே வீட்டுக்கு திரும்பி போகணுங்கிறது தான். அதே நேரத்துல காட்டுக்குள்ள ஹீரோ சாராவோட கைக்கு ஒரு ஹேண்ட் கஃபை போட்டு விட்டுட்டு ஹீரோவும் சாராவும் காட்டுக்குள்ள பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.